பரிகாரம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பரிகாரங்கிறது உங்களுடைய விதியை மாத்திராது, உங்களுக்கு எழுதப்பட்ட விதியை மாத்திராது. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எனர்ஜி பேஸ்டான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு சாக்கடை தண்ணியில் கொண்டு போய் மஞ்சத்தூளை போட்டீங்கன்னா மஞ்சத்தூள் என்ன ஆகும்? சாக்கடையா மாறிடும். சரிங்களா? அது மாதிரி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடியோ நகமோ அல்லது பிளட் ரத்தமோ காலடி மண்ணோ உங்க எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜியை ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி உள்ள, அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 9 கிரகத்துக்கான மரம் இருக்கு, 9 கிரகத்துக்கான தானியம் இருக்கு, 9 கிரகத்துக்கான கோயில் இருக்கு. அங்க எல்லாமே அந்த கிரகத்தோட எனர்ஜி இருக்கும். உங்க உடம்புல உள்ள விஷயத்த அதோட போய் கனெக்ட் பண்ணும்போது அதுவா மாறுவீங்க. இது பாசிட்டிவான பரிகாரம். நெகட்டிவான பரிகாரம் என்ன? உங்களுடைய தலைமுடியோ உங்களுடைய எச்சிலோ உங்களுடைய ரத்தமோ உங்களுடைய கால் நகமோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு சில நெகட்டிவான மந்திர அதிர்வுகளை கொடுக்கும்போது உங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் நடக்கும். இதுதான் பரிகாரம். பரிகாரங்கிறது எனர்ஜி பேஸ்டு. சோ இதை வந்து மூடி மறைச்சு சில பேர் சொல்லுவாங்க. அதற்காக உண்மையை சொல்ற ஜோதிடர்களுக்கு ஐடியை மாத்தி வந்து அவனே திட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். உண்மையை சொல்றவங்களை என்னைக்குமே இந்த உலகம் மதிக்காது.